நான் ஏன் புள்ள மேல சத்தியம் பண்றேன், நீங்க உங்க புள்ளைய கூட்டணும்னு சத்தியம் பண்றீங்களா? முடியுமா? அந்த திராணி இருக்கா உங்களுக்கு அப்படின்னு இங்க ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருக்கார். யார் அவரு? அதே பிளவுபட்ட அதிமுகவின் மற்றொரு பிரிவு தலைவரான சி.வி. சண்முகம் அவர்கள். அவரே தான். ஏங்க, எனக்கும் புள்ள இருக்குது, உங்களுக்கும் புள்ள இருக்குது. நீங்க திமுகவோட கூட்டணியே வைக்கலன்னு மறுத்து பேசுனீங்களே, நான் என் புள்ளைய கூட்டின்னு வந்து தலைமையில அடிச்சு சத்தியம் பண்றேன். உங்களால் அதை பண்ண முடியுமா? பண்ணி காட்டுவீங்களா? அப்படின்னு கேள்வி மேல கேள்வியா கேட்டிருக்காரு சி.வி. சண்முகம் அவர்கள். அவர் மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும். நான் சொல்கிறேன், உங்களுக்கும் புள்ள இருக்குது, எனக்கும் புள்ள இருக்கிறான். கேட்டுக்கோ. முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ஒரே புள்ள, எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. இந்த இடத்துல இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் வாங்க, என் பிள்ளையை கொண்டாந்து நிறுத்துறேன். உன் பிள்ளையை கொண்டாந்து நிறுத்தா, என் பிள்ளை மேலே தலை மேலே சத்தியம் அடித்து சொல்கிறேன். நீங்கள் சொன்னது என்ன? என்ன 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 சொன்னீங்க? திமுகவோடு உங்களுக்கு உறவும் இல்லை எதுமா? அடுத்ததா பேசின சி.வி. சண்முகம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த 4 தேர்தலா அதிமுக படுதோல்வியை தான் சந்திச்சிருக்கு, இப்போ அதை தான் சந்திச்சிருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் ஒரு நாளுமே இதுக்கு நான் தாங்க இதுக்கு காரணம் அப்படின்னு பொறுப்பேற்றுக்கிறாரா? கிடையவே கிடையாது. அப்படியே ஜகா வாங்கி எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்படியே அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார்னா இந்த அதிமுக என்ன ஆகிறது? அம்மாலாம் நேரடியாக போய் அவங்களோட ஆணித்தரமான நாங்கள் தோல்வியை ஒத்துக்கிறோங்க, எங்களுக்கு மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஆதிக்க சக்தியோடு அங்கே பேசினாங்க. ஆனால் இவருக்கு அந்த திராணியெல்லாம் இல்லை, பேச மாட்டாரு. இப்படியே போனால் அதிமுக என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டிருக்காரு சி.வி. சண்முகம் அவர்கள். அதிமுக இந்த தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சிருக்கிறது. ஆனால் அதை ஏற்றுக்க மனமில்லாத இன்னைக்கு சொல்கிறார் மிகப்பெரிய வெற்றின்றார். 47 தொகுதியை ஜெயிச்சது மிகப்பெரிய வெற்றின்னு சொல்றார். இப்படிப்பட்டவரை பொதுச் செயலாளராக வச்சிருந்தா என்ன பண்ண முடியும்? இது வெற்றியா? மிகப்பெரிய தோல்வி சொல்றார். வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொல்றார். ஆனால் இதே அம்மா 96ல் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சாங்க. தைரியமா சொன்னாங்க, இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னாங்க. அவங்க அம்மா, அவங்க பொதுச் செயலாளர், ஆண்மை மிக்கவர், ஆளுமை மிக்கவர். வெற்றியும் கொண்டாடணும், தோல்வி வந்தால் அந்த தோல்வி ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கணும். அந்த மனப்பக்குவம் இன்னி வரைக்கும் அவர்கிட்ட கிடையாது. 19ல் தோத்தோம், 21ல் தோத்தோம், 24ல் தோத்தோம், 26ல் தோற்றுருவோம். இன்னி வரை எந்த தோல்விக்கும் பொறுப்பேற்கவில்லை அவர்.